வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரோஹிணி வந்து போனை பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுல நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பொசுக்குன்னு சண்முகத்தோட வீடியோ இருக்குல்ல, அது வருது. அதை பார்த்ததும் ரோஹிணிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இவர் அன்னைக்கு மண்டபத்துக்கு வந்து ஏதோ உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாரு. கடைசி நேரத்துல இவரை ஆயுதத்தால தாக்கிட்டாங்க. ஒருவேளை இவரு இந்த போன்ல எப்படி இவரோட வீடியோ இருக்கு? ஒருவேளை இது அவரோட போனோ? இத என் புருஷன் தானே எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இதுல எப்படி இவரோட வீடியோ இருக்கும்? சரி, அவர்கிட்ட கேட்டாதான் நம்மளுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு ரோஹிணி நேரா மயில போய் பாக்குறாங்க. அப்ப மயில் வந்துட்டு போன்ல விளையாண்டுகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ரோஹிணி போயிட்டு, என்னங்க, நீங்க எனக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்தீங்களா? அது நீங்க எனக்கு வாங்கிதான் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு மயில ஷாக் ஆகி, ஆஹா, ரோஹிணிக்கு ஒருவேளை இது செகண்ட் ஹேண்ட் போன் அப்படின்னு தெரிஞ்சிருக்குமோ, சரி எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்ட்டு, இல்லையே ரோஹிணி, நான் கடையில வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது ஒண்ணும் புது போனு கிடையாது. யாரோ யூஸ் பண்ணிருக்க போனை தான் நீங்க என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. எதுக்குங்க யூஸ் பண்ண போனை எல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்க? அப்ப மயில நினைக்கிறாரு, ஐயோ, ரோஹுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னங்க, அந்த சண்முகம் இருக்காருல்ல, அவரோட போனுங்க இது. அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இங்க பாருங்க, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அவரோட போனை யாரோ கடையில கொடுத்துருக்காங்க போல. அதை போய் நீங்க வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்துருக்கீங்க. இதை கேட்டதும் நம்ம மயிலுக்கு ரொம்பவே ஷாக்கு. என்ன சொல்ற? உனக்கு எப்படி தெரியும் இது சண்முகத்தோட போன்னு எப்படி சொல்ற? அப்ப ரோகு சொல்றாங்க, என்னங்க, இந்த போனை பாருங்க, இதுல அவரோட போட்டோஸ் வீடியோஸ் தான் இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னதும் மயிலு ஷாக் ஆகி, இந்த போனை தானே இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த போனை வாங்குறாங்க. வாங்கிட்டு, ரோகு, உண்மையாவே இதுல வீடியோ பாத்தியா? ரோகிணி சொல்றாங்க, ஆமாங்க, பாருங்க அப்படின்னு சொன்னதோட அவரு அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. அப்பதான் அதுல ஒரு சண்முகத்தோட வீடியோ இருக்கு. அப்ப ரோக் சொல்றாங்க, என்னங்க, இதுல ஏதோ அவர் பேசிருக்க வீடியோ இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஆன் பண்றாங்க. அப்ப அந்த வீடியோல சண்முகம் பேசியிருக்காரு. இது மாதிரி சிவகாமியோட இறப்புக்கு காரணம் அந்த சேதுபதி ஐயாவோ பரமேஸ்வரி அம்மாவோ கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த முத்துதான். அவன்தான் சிவகாமி அம்மையோட சாப்பாட்டுல எதையோ கலந்திருக்கான். அதனாலதான் அவங்க மறுநாள் இறந்திருக்காங்க. நகை காணாம போனப்ப எல்லாரும் அவங்க பேசினதுனால இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இறந்ததுக்கு காரணம் இந்த முத்து தான். நாள் அவன் அந்த அம்மா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். அந்த அம்மா மறுநாள் பஞ்சாயத்தை கூட்டி, நான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு அவங்க பேசியிருக்காங்க. இதனால பயந்து போன அவன், எப்படியாவது இவளை காலி பண்ணிட்டா நம்ம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாமே அப்படின்னு நினைச்சு அந்த அம்மாவோட சாப்பாட்டுல கலந்திருக்கான். இதனாலதான் அந்த அம்மா இறந்திருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி நான் பரமேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா பரமேஸ்வரி அம்மா என்னைய நேரடியாவே வந்து ஈஸ்வரி அம்மா கிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் இப்ப சொல்றதுக்காக தான் வெளியில வந்தேன். அதுக்குள்ளயும் அந்த முத்துக்கு செய்தி தெரிஞ்சுட்டு அந்த முத்து இப்ப என்னை துரத்திக்கிட்டு இருக்கான். நான் வந்து இப்ப காரு கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு எனக்கு தெரியல. யாராவது இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஈஸ்வரி அம்மா கிட்ட காமிங்க. ஈஸ்வரி அம்மா புரிஞ்சுக்கணும், அம்மா சிவகாமி அம்மா மேலையும் பரமேஸ்வரி அம்மா மேலையும் தப்பே கிடையாது. அவங்க 2 பேருமே நிரபராதி. 30 வருஷமா நீங்க அந்த குடும்பத்தை பிரிஞ்சிருக்கீங்க. இத்தனை வருஷமா நான் உண்மையை மறைச்சதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப பெரிய தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் பொய் சொன்னா தப்பு அப்படின்னு நினைச்சுதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனா அந்த முத்துவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு அவரு அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் பார்த்ததும் ரோகு சொல்றாங்க, என்னங்க, அப்ப பாட்டி காரணம் இல்லையாங்க, அந்த முத்துதான் காரணமா? பாவம் பாட்டி தான் எதுக்காக இறக்குறோம் அப்படின்னு தெரியாம இறந்திருக்காங்க. பாவம் அம்மா இத்தனை வருஷமா பாட்டி தான் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சு பாட்டி மேல அவ்வளவு கோவத்தோட இருந்திருக்காங்க. இப்ப என்னங்க பண்றது? இந்த வீடியோவை உடனே அம்மா கிட்ட காமிக்கணும். அதுக்கு மயில சொல்றாரு, இங்க பாரு ரோகு, இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் சகலை கிட்ட காமிக்கணும்.
அவரு அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாரு. அப்ப ரோகு சொல்றாங்க, சரிங்க, அவர்கிட்ட இந்த வீடியோவை காமிங்க அப்படின்னு. மயிலு சொல்றாரு, சரி, நான் இந்த போனை கொண்டு போய் உடனே நான் சகலை கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ரோகுவும் சரிங்க அப்படின்னு சொல்ல, நம்ம மயிலு நேரா அந்த போனை எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா சகலை எங்க இருக்கீங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியில வந்துட்டு என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? அப்ப அவரு சொல்றாரு, சகல சண்முகத்தோட போனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். என்ன சொல்றீங்க, அந்த போன் எங்க இருந்துச்சு? அதுக்கு அவரு சொல்றாரு, சகல இத்தனை நாளும் இந்த போனு என் கையில தான் இருந்திருக்கு. நான் கடைக்கு ரோகுக்காக ஒரு போன் வாங்க போனேன். அங்க போயிட்டு ஒரு போனை வாங்கிட்டு வந்தேன். அந்த போன் வந்து யாருடையது தெரியுமா? சண்முகத்தோட போனு. யாரோ அந்த போனை கொண்டு போய் கடையில வித்திருக்காங்க. இப்ப அந்த போனை என் கைக்கு எப்படியோ வந்துட்டு, இந்த போன்ல தான் சண்முகத்தோட வீடியோ இருக்கு, பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அந்த வீடியோவை பாக்குறாரு. அதுல சண்முகம் பேசியிருக்கிறது எல்லாமே தெல்ல தெளிவா இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் மயிலு சொல்றாரு, சகல இந்த ஒரு வீடியோ போதும், இத மட்டும் நம்ம அத்தை கிட்ட கொண்டு போய் காமிச்சோம், அத்தை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஆமா, கண்டிப்பா இந்த வீடியோவை காமிச்சா அத்தை வந்துட்டு பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு மயில சொல்றாரு, சகல இதை என் கைக்கு கிடைச்சதோடயே நான் அத்தை கிட்ட காமிச்சிருப்பேன். ஆனா அத்தை வந்துட்டு இத நம்புவாங்க என்ன என்ன எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா தெல்ல தெளிவா கொண்டாந்து கொடுப்பீங்க, அதான் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தேன். ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நீங்க போங்க, இந்த வீடியோவை கொண்டுகிட்டு நான் வரேன். மயிலும் சரிங்க சகல, நீங்க வாங்க, நாங்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவரு நேரா வீட்டுக்கு போறாரு. ரோகு நேரா அவங்க புருஷனை பார்த்து, என்னங்க என்னாச்சு? அப்ப அவரு சொல்றாரு, மாப்பிள்ளை கிட்ட அந்த வீடியோவை கொடுத்துட்டேன். மாப்பிள்ளை அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இப்ப நேரா இங்கதான் வராரு. இது கேட்டதும் ரோகு சொல்றாங்க, சூப்பருங்க, சரி அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோகு சொல்றாங்க, என்னங்க கண்டிப்பா இன்னைக்கு அம்மா வந்து புரிஞ்சுப்பாங்க, பாட்டி மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு. அதுக்கு மயில சொல்றாரு, ஆமா ரோகு, இன்னைக்கு கண்டிப்பா அத்தை புரிஞ்சுப்பாங்க, நம்ம குடும்பம் ஒண்ணு சேர போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இருக்காருல்ல, நேரா பாட்டி கிட்ட, பாட்டி நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு நம்ம கிட்ட சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அப்படின்னு பாட்டி கிட்ட சொல்ல, பாட்டி கேக்குறாங்க, என்னையா சொல்ற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, இது மாதிரி சண்முகம் இருக்காருல்ல, அவரு இறக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சுட்டு தான் போயிருக்காரு நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்னையா சொல்ற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, இங்க பாருங்க வீடியோவை அப்படின்னு பாட்டி கிட்ட அந்த வீடியோவை காமிக்க, பாட்டி அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா, இது ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பையா, இத கொண்டு போய் ஈஸ்வரி கிட்ட காமிச்சு உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரிங்க பாட்டி, நான் இப்பயே போய் அத்தை கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த போனை எடுத்துக்கிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வரத பார்த்ததும் வில்லி செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் அங்கே நில்லு, உன்னை யாரு இங்க வர சொன்னது, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ, இங்க பாருங்க அத்தை, இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வரல, நான் பெரியத்தை கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்க ஓரமா நின்னுங்க. இது கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது, இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி அங்க இருந்து வெளியில வந்துட்டு, என்ன சத்தம் இங்க அப்படின்னு பாத்துட்டு ஹீரோ நிக்கிறத பாத்துட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய் உன்னை யாரு இங்க வர சொன்னது, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன், நீங்க கேட்டுதான் ஆகணும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ பேசுறதையெல்லாம் என்னால கேட்க முடியாது, மரியாதையா இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு சொன்னதும் அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இத்தனை நாளும் பாட்டி மேலையும் தாத்தா மேலையும் தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ பாட்டி மேலையும் தாத்தா மேலையும் எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கியா, இங்க பாரு, அவங்க 2 பேரும் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா பாவம், அவங்க எந்த வித தப்பும் பண்ணாதவங்க, அன்னைக்கு அந்த சேதுபதி தான் கதி அப்படின்னு தான் பொண்ணுங்களோட அந்த வீட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுட்டு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டான். அத்தனை பேருக்கு முன்னாடி திருட்டு பட்டம் கட்டி எங்க அம்மா நொந்து போய் இறந்ததுதான் மிச்சம், இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துல இருந்து வந்த நீய
உன்னை நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, அப்படிதான் நீங்க இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே காரணம் தாத்தாவும் பாட்டியும் இல்ல. இதுக்கு காரணம் அந்த முத்து அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அப்ப வில்லி இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோயோ, இவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சோ, பெரிய பிரச்சனை ஆகிருமே, இப்ப எப்படி இத சமாளிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப வில்லி நேரா அவங்க அக்கா பார்த்து, பாத்தியாக்கா என்ன பேசுறத, எப்படியாவது இந்த குடும்பத்துக்கிட்ட ஒட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் இப்படியெல்லாம் நாடகம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலயும் இவன் சொல்றதை நீ நம்ப போறியாக்கா? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பேசாதீங்க. உங்களுக்கும் உங்க அம்மா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா அத்தை கிட்ட சொல்லாம நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, பாத்தியாக்கா எப்படி பேசுறத, அம்மாவோட இறப்புக்கு காரணம் அந்த பரமேஸ்வரியும் சேதுபதியும் தான். அதுதான் நம்மளுக்கு தெரியுமே. இவன் எப்படியாவது இந்த குடும்பத்து கூட சேர்ந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்றான். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை சரியான ஆதாரத்தோட தான் நான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இதுல சண்முகம் பேசின வீடியோ இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்முகம் ஒரு வீடியோவை அவருடைய போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அந்த போன் இப்ப என் கையில இருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை காமிக்கிறாங்க. சோ இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப வில்லி அக்கா இதெல்லாம் பொய்யுக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, சண்முகம் முத்துவுக்காக பயந்து போய் ஒளிஞ்சுகிட்டே இருந்திருக்காரு. அப்போ அவரு இந்த வீடியோ பேசியிருக்காரு, பாருங்க இந்த வீடியோவை அப்படின்னு காமிக்கிறாங்க. அதுல சண்முகம் பேசியிருக்காரு, இங்க பாருங்க ஈஸ்வரி அம்மா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த முத்துதான். சேதுபதி ஐயாவும் பரமேஸ்வரி அம்மாவும் கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க. தயவு செஞ்சு அவங்கள தண்டிச்சிடாதீங்க. உங்க குடும்பத்தை பிரிச்சதுக்கு பாவத்துக்கு தான் நான் இன்னமும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவரு பேசுறாரு. இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. வில்லி இத பாத்துட்டு, ஐயோ மாமா வசமா சிக்கிட்டாரே, இப்ப எப்படி அக்காக்காரி கிட்ட சொல்லி ஏமாத்துறது அப்படின்னு யோசிக்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இந்த வீடியோவை பார்த்து என்ன சொல்ல போறீங்க? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா சண்முகத்தை மிரட்டி பேச வச்சிருப்பாங்க போல, அதான் அப்படி பேசுறாரு. அப்ப மயில் சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, தயவு செஞ்சு நீங்க இடையில எதுவும் பேசாதீங்க. அதுல சண்முகம் பேசி இருக்கிறது எல்லாமே உண்மை. நீங்க தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நேரா நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு, இந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே உண்மையா, உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, இந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே உண்மை. இது உங்க தங்கச்சிக்கும் தெரியும். தெரிஞ்சும் அவங்க அமைதியா இருக்காங்க. எதுக்காக தெரியுமா? உங்களை எப்படியாவது ஏமாத்தணும், ஏமாத்தி எப்படியாவது அவங்க புருஷனை ஒரு தலைவன் ஆக்கணும் அப்படிங்கறது தான் இவங்களோட பிளான். தயவு செஞ்சு இவங்களை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த வீடியோவை பார்த்த பிறகுதான் எனக்கு புரியுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. அப்ப அன்னைக்கு எங்க அம்மாவோட சாப்பாட்டுல இந்த முத்து எதையோ கலந்துருக்கான், அதனாலதான் அம்மா இறந்திருக்காங்க. சோ இதுக்கு காரணமான அந்த முத்துவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவப்பட, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அவசரப்பட்டு நீங்க கோவப்படாதீங்க, அதிகாரிங்க கிட்ட சொல்லி நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதிகாரிங்க கிட்ட சொல்லி அவனுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ராஜா இதையெல்லாம் பார்த்துட்டு, ஈஸ்வரி இப்பயாவது புரியுதா, மாப்பிள்ள எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு புரியுதா? இப்பயாவது மாப்பிள்ளையே நீ ஏத்துக்கிறியா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்ப இவங்க குடும்பம் காரணம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுச்சோ அப்பவே நான் இவங்களை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம ரேவதி கேக்குறாங்க, அம்மா அப்ப அவர் கூட நான் இனிமே சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்ல? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சோ நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில இங்க என்ன நடக்குது அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.